Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைலாக் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. அது சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தேவா. நம்ம வீராபுரம் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து தைப்பூசம் அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்கு. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயிலை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்டுறோம். இந்த கோயில் நிறைய பேர் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சிவாபுரி போகிறீங்க, அது இல்லாமல் ஆண்டார்குப்பம் கோயிலுக்கு போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு கோவில் நம்ம சென்னையில் இருக்குது, அதுவும் பழைய காலத்து ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிற? ஃப்ரெண்ட்ல வா, கேமரா இப்படி போனால் இப்படி வர, இப்படி போனால் இப்படி வர. நீ இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிற? நீ இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கியா? எல்லாருமே கேட்டுருந்தீங்க கேமராமேனை ரிவீல் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. இவர் தான் நம்ம கேமராமேன். பார்த்தாலே சிரிப்பாக இருக்கும். நான் வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம். இந்த கோயில் உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்த்துருக்கேன். சரி, ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். சென்னையில் இருக்கிற இந்த வீராபுரம் முருகன் கோவில்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா முருகனை தரிசிக்க ஒரு 6 படையை நம்ம தாண்டி போனாதான் முருகனை பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீராபுரம் முருகன் கோவில்ல ஒரே இடத்துல 6 படையில இருக்கிற முருகனை நீங்க பார்க்கலாம். என்னால 6 படையுமே போக முடியாது, நான் ஒரே இடத்துல 6 படையில இருக்கிற முருகனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான கோவில் தான் இந்த கோவில்ல மௌன சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தரை தவம் புரிஞ்சிருக்காரு ரொம்ப வருஷமா. இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா இவரோட ஜீவசமாதி, அது இல்லாம இவர் சம்பந்தமான சில கோவில்களையும் நீங்க பார்க்கலாம். எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த ஆவடி நகரத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்திலேயே நம்ம மோரைன்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இந்த வீராபுரம் கோவில் இருக்கு. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப இயற்கையாவே ரொம்ப அழகா இருக்கும். எக்ஸாக்டா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவடி செக் போஸ்ட்ல இருந்து சுமார் ஒரு 8ல இருந்து 10 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மோரைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி இந்த கோவிலுக்கு நீங்க போனோம்னா காலையில 6 மணில இருந்து 11:30 வரைக்கும் இந்த கோயில் ஓப்பன்ல இருக்கும். விசேஷ நாட்களிலே டைமிங் மாறும். போன வாரம் வரும்போது கூட்டமே இல்லை தல. இங்க இந்த தைப்பூசம்ன்றதுனால சரியான கூட்டம் வந்துக்குது. இந்த கொடிமானை தானே பயணமா இருக்கும் தல பார்க்கறதுக்கு. நினைச்சத விட இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுல்ல. வீடியோ எடுத்து தான் விடும், வியூவர்ஸுக்கு காட்டினா வேற என்ன பண்றது. நம்ம பேக் சைடில் இதானே, இது மேலே தானே இருக்காரு முருகர். பேக் சைடில் இருக்குல்ல இந்த கோவில்னா தானே. இது வந்து குன்றா இல்லை, ஆனால் இது பார்க்கறதுக்கு தூரத்துல இருந்து பார்த்தாலே ஒரு ஹைட்டா ஒரு குன்று மாதிரி தெரியுது இது வீடியோல. நாங்க எதார்த்தமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு முருகர் சிலை இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாருமே கூட்டமா போயிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு நாங்க போய் பார்க்கும்போது, ஆல்ரெடி நான் வீடியோல போட்டிருந்தேன்ல, நம்ம மௌனகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் இந்த இடத்துல இருந்தாருன்னு சொல்லிட்டு, அந்த மௌனகுரு வாழ்ந்திருக்காருல்ல, அந்த ஒரு கொகையை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல நம்ம ஒரு முருகர் ஆண்டி கோலத்துல இன்னும் காட்சி அளிக்கிறாரு. இதைதான் மக்கள் எல்லாருமே வந்து தரிசிச்சுட்டு இருக்காங்க. அவரு தவம் இருந்தாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கொகை மாதிரி ஒரு ரூம், அந்த ரூம் கிட்ட தான் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணி நம்ம மனசுல வேண்டது எல்லாமே நடக்கும்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பார்க்காம போனதா சரித்திரமே கிடையாது. இந்த வீராபுரம் கோவிலுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, மாப்பழனி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழனி மலையில படிக்கட்டுகள் இருக்குல்ல, அந்த படிக்கட்டுகளும் இங்க இருக்கிற படிக்கட்டுகளும் ஒரே மாதிரி சேமா இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா பழனி மலைக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம எல்லாருமே நினைவுபடுத்தும். பழனி மலைக்கு போயிட்டு நம்ம முருகனை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்தோம்னா என்ன ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குமோ அதே ஃபீல் இங்க கிடைக்கும். அது இல்லாம நம்ம பழனி முருகனுக்கு நிகரான ஒரு கோவில் இந்த வீராபுரம் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி பல ஐதீகங்களும் இருக்கு. இது உண்மையான மலைக்கோயில் இல்ல அப்படின்னாலுமே இது பார்க்கறதுக்கு மலைக்கோயில் போலவே ஒரு அமைப்புல இருக்கு. அது இல்லாம இந்த கோவிலை சுத்தி மேடு பள்ளங்கள், ஒரு குன்று போல தோற்றத்தை நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலை நீங்க பார்க்கலாம். அது இல்லாம இந்த இடத்துல ரொம்ப இயற்கையா நிறைய ஒரு விஷயங்கள் எழில்நயமா இருக்கும். தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் இந்த நாட்கள்ல வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நிறைய பேர் பால் குடம் எடுத்துட்டு வராங்க. இங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான் நம்ம மௌனகுரு இருந்த ஒரு இடம். இப்போ இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. வைகாசி விசாகம், அதாவது முருகனோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த இடத்துல சிறப்பான வழிபாடுகள், அது இல்லாம அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. புதுசா வேலை தேடுறவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக்கிட்டா வேலை கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை. இந்த கோவில் ஆன்மீக ரீதியா நிறைய பேருக்கு இன்னைக்கு மக்களுக்கு தெரியறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மௌனகுரு தான். இந்த இடத்துல இவர் ரொம்ப வருஷமா யார்கிட்டயுமே பேசாம மௌனமா இந்த இடத்துல அவரு தவம் புரிஞ்சிருக்காரு. சமீபத்துல கொஞ்சம் வருஷமா இந்த கோவில் ரொம்பவே எல்லாருக்குமே ஃபேமஸா தெரியறதுனால இந்த இடத்துல பக்தர்கள் தங்குறதுக்கான சில தங்கும் இடங்களும் குடிநீர் வசதிகளும் இந்த இடத்துல எல்லாருக்குமே தாராளமா இருக்கு.
நீங்க ஃபேமிலியோட வந்து இந்த இடத்துல கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி இன்னொரு வரலாறுமே சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் தவம் பண்ணிருக்காங்க ஒரு காலத்துல. அதனால சித்தர்கள் தவம் பண்றதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு முருகன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. பின்னாடி பல வரலாறுகள் இருந்தாலுமே இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இவ்வளவு பெரிய முருகன் கோவில யாருமே நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பா போய் எல்லாருமே பார்க்கணும். அந்த டைலாக் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. அது சொல்லு. நான் உங்க தேவா. அங்க போனது தைப்பூசம் அப்படின்றதுனால கோவிலுக்கு வெளியே ரொம்பவே கடைகள் நிறையவே போட்டிருந்தாங்க. நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி அழகழகான நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த கோவிலுக்கு வெளியே வைத்துட்டு இருக்காங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி. செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த கோவிலுக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாம வந்து விளக்கு போட்டோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கும் அது இல்லாம நம்ம திருமண தடை இருக்கவங்களுக்கும் அந்த ஒரு தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்களால நம்பப்படுது. கூட்ட நெரிசல் இல்லாம ஒரு முருகனை தரிசிக்க ஒரு தரமான ஒரு தலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீராபுரம் முருகன் கோயிலுக்கு நீங்க மறக்காம போய் விசிட் பண்ணலாம். ரொம்ப நேரமா நம்ம விசிட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் கடை வச்சிருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வந்ததுக்கு ஞாபகமா வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் களத்துல இறங்கிட்டாப்புல. களத்துல இறங்கி அவருக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்ம ரோட்டு கடையில் இருக்கிற சில வியாபாரி கிட்ட இருந்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொடி நடைய போட்டு முன்னாடி போனா இந்த இடத்துல நம்ம ஐயா கீச்சைன் எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காரு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பொடி நடையா போட்டுட்டு நாங்க முன்னாடி போயிட்டு வேற ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் போகாம இந்த இடத்துல வந்து பொருட்கள் வித்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம அந்த பசங்க போறவங்க வரவங்க எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க கூப்பிட்டோம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க, நாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தைப்பூசம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ராட்டினங்கள் அது இல்லாம நிறைய நம்ம விளையாடுறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இறக்கியிருக்காங்க. இந்த பசங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டா நாங்க எல்லா நாளுமே நீங்க வியாபாரம் பண்ணுவீங்களா, ஸ்கூல்ல போக மாட்டீங்கன்னா கேட்ட போது இல்ல இன்னைக்கு லீவ்ன்றதுனால நாங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அது இல்லாம எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே நான் கூப்பிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அதோட வீடியோ வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் பேஜ்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோ போய் மறக்காம பாருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கோவில் தகவல்ல இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.